ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஓகே, உங்களை இன்னைக்கு ஒரு குட் நியூஸோட தான் பார்க்க வந்திருக்கேன். அதாவது சிவில் இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு உண்மையாகவே இன்னைக்கு ஒரு குட் டே, ஒரு குட் நியூஸ் தான்ப்பா. ஓகேங்களா சார்? என்ன சார் குட் நியூஸ் அப்படின்னு கேட்குறீங்களா? மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சில பேர் கவனிக்காமல் கூட இருந்திருப்பீங்க. ஒன்றும் இல்லைப்பா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து ஒரு ஆடனம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, டேட் வந்து பார்த்தீங்கன்னா 12/11, அதாவது நேற்று வந்து ஒரு ஆடனம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, என்னன்னு பார்த்தீங்கன்னா வேகன்சி ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இருக்கக்கூடிய வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, புதுசாக ஒரு சில வேகன்சிஸ் சேர்த்து இருக்காங்க. ஓகே, இந்த ஆடம் பார்த்தீங்கன்னா டேட்டு 12/11/2025. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேரால ஆஸ் பர் பேரா 3.1 நோட்டிஃபிகேஷன் நம்பர் 9/2025 டேட்டட் 21/5/2025, அதாவது 21 மே 2025 நமக்கு டிஎன்பிஎஸ்சி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ போஸ்ட், அதாவது நம்ம சிவிலுக்கு ஏஇ போஸ்ட்டுப்பா. ஓகே, ஏஇ ஜூனியர் பிளானர் இந்த மாதிரியான போஸ்ட்டுக்கு வேகன்சிஸ் விட்டுருந்தாங்க. ஓகே, அந்த வேகன்சிஸை ரிவைஸ் பண்ணி தான் வந்து இந்த ஆடனம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே சார், ரிவைஸ்னா என்ன சார், எப்படி என்ன சொல்ல வரீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடியே ஒரு கட் ஆஃப் வீடியோ போட்டிருப்போம் நம்ம அகாடமிலேருந்து. ஓகேங்களா, அப்போ அந்த கட் ஆஃப் வீடியோலே வந்து நான் சொல்லியிருப்பேன், வேகன்சி ஆடனம் இன்க்ரீஸ் ஆகிறத பொறுத்து, அதாவது டிஎன்பிசி என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வச்சு எக்ஸாம் நடத்திடுறாங்க. அப்புறமா அந்த எக்ஸாம்லேருந்து ரிசல்ட் வரக்கூடிய கேப் இருக்குல்ல, அந்த டைமில் தான் வந்து வேகன்சியை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி டென்டேட்டிவ் வேகன்சி தான் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த ட்ரெண்டு தான் ஒரு 4-5 வருஷமாகவே போயிட்டே இருக்கு. ஓகே, இன்கேஸ் எக்ஸாம், அதாவது ஒரு சில எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமே கூட ஆடனம் போட்டு வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதான் நம்ம கொஞ்ச நாளாகவே நம்மக்கிட்ட வரக்கூடிய கேள்விகள், நம்ம ஆஸ்பிரண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம ஃபாலோவர்ஸாக இருக்கட்டும், என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் வேகன்சி கம்மியாக இருக்குது சார், இந்த டைம் ஏஇக்கலாம் இன்க்ரீஸ் ஆகுங்களா? கிட்டத்தட்ட ஒரு 100 பேத்துக்கு மேலே இந்த கேள்வி என்கிட்ட கேட்டிருப்பாங்க. ஓகே, என்கிட்ட மட்டும் இல்லை, நம்ம அகாடமி கிட்டையும் ஃபோனில் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா சார், வேகன்சி இன்க்ரீஸ் ஆனால் கட் ஆஃப் கம்மி ஆகுமா சார் அப்படின்னு. நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன், வேகன்சி பொறுத்து கட் ஆஃப் கம்மி ஆகும்பா. ஓகே, இப்போ வேகன்சி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஸோ இதை பொறுத்து உங்களுக்கு கட் ஆஃப் கம்மியாகும். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு கட் ஆஃப் ஃபார்ம் கொடுக்குறேன்ப்பா. ஓகே, ஆல்ரெடி நம்ம ஒரு கட் ஆஃப் வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவை இப்போ வேகன்சி இன்க்ரீஸ் ஆனதுனால எந்த அளவுக்கு கட் ஆஃப் குறையும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஈவினிங் அந்த வீடியோவை நம்ம லான்ச் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த வீடியோ லான்ச் பண்ணணும்னா கீழே இருக்கக்கூடிய கட் ஆஃப் ஃபார்மில் நீங்கள் ஆல்ரெடி ஃபில் பண்ணியிருந்தீங்கன்னா அகெயின் ஃபில் பண்ண தேவையில்லை. இஃப் இன்கேஸ் இந்த வீடியோ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் அந்த கட் ஆஃப் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். நீங்கள் அதிக பேர் ஃபில் பண்ண தான் எக்ஸாக்டாக எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளால அக்யூரஸியாக ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்க முடியும். ஓகே, ஸோ எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிவிலுக்கு மட்டும் பார்க்கலாங்க, ஏன்னா சிவிலுக்கு இந்த ஆடனம்ல மோஸ்ட்டாக 90% வேகன்சி இன்க்ரீஸ் ஆனது சிவிலுக்கு தாங்க. ஓகே, ஸோ சிவில் இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட்ஸ் பயந்துட்டு இருந்தீங்க, நான் அந்த வீடியோவில் சொன்னேன் கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும்பா, யாரும் கவலைப்படாதீங்க. நிறைய பேர் ஆகாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸையும் சரி, என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் சரி அடித்து சொன்னது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், யாரும் வருத்தப்படாமல் இருக்கீங்க. இப்பவும் சொல்கிறேன், சிவில் இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட்ஸ் ஏஇ நீங்கள் எழுதியிருந்தாலும் சரி, அடுத்து ஜேடிஓ இருக்குங்க, ஜேடிஓக்கும் சொல்கிறேன் 10% வந்து வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும்பா. ஓகே, ஸோ சிவில் ஆஸ்பிரண்ட்ஸ் பயப்படாதீங்க, கண்டிப்பாக வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான வேலையை யாராலையும் உங்கள்கிட்ட தட்டி படிச்சிட முடியாது. ஓகே, ஸோ பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க, நம்ம பொறுமைக்கு கிடைச்ச பரிசுன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதெல்லாம் விட்டுருங்க, கம்யூனிட்டி ஆஃபீஸரு, அசிஸ்டன்ட் சபதி இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் சிவிலுக்கான வேகன்சி கிடையாது. சிவிலுக்கான வேகன்சி இந்த நம்பர் 3 இருக்கு பாருங்க, அசிஸ்டன்ட் இன்ஜினியர். என்ன டிபார்ட்மெண்ட்டு? எனக்கு ரொம்ப பிடிச்ச டிபார்ட்மெண்ட் வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே, வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸா வந்து 38 வேகன்சி இருந்துச்சுப்பா, 38 வேகன்சி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோக்கு ரிவைஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 38-ஐ 79க்கு கொண்டு போயிட்டாங்கப்பா, 38-ஐ 79க்கு கொண்டு போயிட்டாங்க. ஓகே, ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுன்னு பார்த்துங்க, 38 இருந்ததை 79 மாற்றிட்டாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஏஇ டபிள்யூஆர்டி போர்டு, அதாவது வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஓகேங்களா, ஸோ அடுத்து அதாவது இந்த டிஸ்ட்ரிபியூஷனும் கொடுத்துருக்காங்க, ஜிடிக்கு எவ்வளோ, ஜிடி விமன் எவ்வளோ, ஜிடி ஜென்ரல் எவ்வளோ, பிஎஸ்டிஎம் பிசி ஜென்ரலுக்கு எவ்வளோ, ஓகே பிசி விமன் எவ்வளோ, எஸ்சி எம்பிசி
எல்லாத்துக்குமே வேகன்சி ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆட் நம்ம டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஜூனியர் சயின்டிஃபிக் ஆஃபீஸர் நமக்கு கிடையாது, சீனியர் அக்கௌண்டன்ட் நமக்கு கிடையாது. நம்பர் 6 பாருங்களேன், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட்பா, டிஎன்பிசிபி. ஓகே, டிஎன்பிசிபிலேருந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸாக எவ்வளோ வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா, ப்ரீவியஸாக கேரி ஃபார்வர்டு வேகன்சியோட சேர்த்து 38 இருந்துச்சுப்பா. இப்போ அதை 42 மாற்றிருக்காங்க. ஓகே, ஸோ ரொம்ப லார்ஜ் நம்பர்னு சொல்ல முடியாது, பட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஏஇ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், என்வரான்மெண்டல் படித்தவங்க இந்த எக்ஸாம் எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏஇ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட் 42 ஆயிருக்கு. 38 கேரி ஃபார்வர்டோட இருந்தது, இப்போ 42 ஆயிருக்கு. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஇ சிட்கோப்பா, அதாவது சாரி ஏஇ சிட்கோ இல்லை, ஏஇ சிப்காட் ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லிமிடெட். ஓகே, சிப்காட். ஓகேங்களா? சிப்காட்லையும் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஇ தான்ப்பா, ஏஇ சிவில் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஏஇ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் தான் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக வந்து 17 இருந்துச்சுப்பா. ஓகே, 17 வேகன்சி இருந்ததை இப்போ 20 மாற்றிட்டாங்க. ஓகே, அதுக்கான டிஸ்ட்ரிபியூஷனும் கொடுத்துருக்காங்க. 17 இருந்ததை 20 மாற்றிருக்காங்க. அதுக்கான வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷனும் கொடுத்துருக்காங்க. சிப்காட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில். ஓகேவா? ஸோ 9th ஒன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர். இது நமக்கு கிடையாதுங்க, எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு. இது வந்து ஆடண்டம்பா. இது வரைக்கும் வந்தது எல்லாமே ஆடண்டம். ஓகே, மாசா எங்க வந்திருக்குன்னா வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்து செகண்ட் பேரா ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை கவனிங்களேன். செகண்ட் பேரால என்ன கொடுத்துருக்காங்க? ஆஸ் பெர் பேரா 3.2, அதே நோட்டிஃபிகேஷன் நம்பர் தான், 9/2025, டேட்டட் அதே டேட் தான், May 21, 2025. ஃபாலோயிங் நியூ போஸ்ட்பா. ஓகே, வித் சிமிலர் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் இன்க்ளூட். அதே எலிஜிபிலிட்டி கண்டிஷனுக்கு புதுசாக போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கப்பா. இது வந்து நோட்டிஃபிகேஷன்ல வந்து இந்த போஸ்ட் கிடையாது, இப்போதான் சேர்த்துருக்காங்க இந்த ஆர்டர் தான். ஓகே, இது வந்து வேகன்சி ரிவைஸ் கிடையாது, வேகன்சி இன்க்ரீஸ், அதாவது சேர்த்துருக்காங்க, புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க ஆர்டர். ஓகே, ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் யாருக்கு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவிலுக்கு ஓகே போஸ்ட் கோட் கொடுத்துருக்காங்க. எந்த டிபார்ட்மெண்ட்னா தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் லிமிடெட்பா. ஓகே, போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன் லிமிடெட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேகன்சி வந்து புதுசாக சேர்த்துருக்காங்க. ஓகே, அதுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க, யார் யாருக்கு என்னென்ன வேகன்சின்னு, என்னென்ன கம்யூனிட்டி பேஸ்டில். ஓகே, ஸோ ஒரு 5 வேகன்சி இருக்குப்பா. ஓகே, அடுத்து இது ஒரு பல்க் வேகன்சினே சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே ஏஇ சிவில் தான், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் தான். தாட்கோ, தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், தாட்கோன்னு சொல்லுவாங்க. ஓகே, தாட்கோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாசா 22 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்காங்கப்பா. ஓகே, 22 வேகன்சி. அதே மாதிரி இதில் வேகன்சி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க, யார் யாருக்கு என்னென்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வேகன்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதில் ஒரு 22, இதில் ஒரு 5 புதுசாக தேர்த்துருக்காங்க. மொத்தம் 27 வேகன்சி வந்து புதுசாக இன்க்ரீஸ் ஆயிருக்குப்பா. ஓகே, 27 வேகன்சி புதுசாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளஸ் பழைய வேகன்சியே 17 20 மாற்றிருக்காங்க, 38 இருந்தது 42 மாற்றிருக்காங்க. ஓகே, ஸோ 38 இருந்தது 79 மாற்றிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இங்கே மொத்தம் எத்தனை வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இன்க்ரீஸ் பண்ணது வந்து 9, புதுசாக சேர்த்தது வந்து 2, மொத்தம் 11. இந்த 11ல் மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏஇ சிவிலுக்கு தான்ப்பா அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ சிவில் இன்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு குட் டே, ஒரு பொன்னான நாள்னு கூட சொல்லலாம். இதுக்கு தாண்டியும் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குப்பா, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஓகே, நமக்கு ரிசல்ட் வந்து ஜனவரியில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு தாண்டி வருமானா ஒரு 70 to 80% வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ டபிள்யூஆர்டி போர்டுக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில பேர் சொல்றாங்க பிடபிள்யூடி ஹைவேஸ்லையுமே இன்க்ரீஸ் ஆகும்னு. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. டிஎன்பிஎஸ்சி பப்ளிஷ் பண்ணாதான் நமக்கு தெரியும். பட் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? எதிர்பார்க்கலாம், அதான் என்னோடது. நம்ம அகாடமியில் நம்ம வந்து கட் ஆஃப் வீடியோ போடும்போது சொல்லியிருந்தோம் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும்பா, வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஆகியிருக்கு. ஸோ முன்னாடி சொன்னாதான் திரும்ப சொல்றேன், இப்போ ஒரு ரிவைஸ்டு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் நம்ம வந்து கொடுக்கலாம்ப்பா. ஸோ அதுக்கான ஃபார்ம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன். இஃப் இன்கேஸ் நீங்க ஃபில் பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க. புதுசா இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அந்த கட் ஆஃப் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் அடுத்து நீங்கள் ஜேடிஓ ஆஸ்பிரன்ஸ், சார் ஏஐக்கு மட்டும் தானே விட்டுருக்காங்க அப்படின்னா ஜேடிஓ ஆஸ்பிரன்ஸ் கண்டிப்பாக எதிர்பாருங்கப்பா. ஏன்னா ஜேடிஓ இந்த வாட்டி விட்டதே கம்மியான வேகன்சி தான் விட்டுருக்காங்க. ஓகே, பிப்ரவரியில் தான் உங்களுக்கு ரிசல்ட்.
ஓகே, நமக்கு ஜேடிஓ ரிசல்ட் வந்து பிப்ரவரியில் தான் வரும். ஸோ அதுக்குள்ள கண்டிப்பாக நம்ம ஆடனம் வந்து எதிர்பார்க்கலாம்ப்பா. பயப்படாமல் இருங்க. நானும் சரி, நம்மளோட ஸ்பார்க்ஸ் அகாடமியும் சரி, உங்களை கைட் பண்ணுறதுக்கு நம்மளோட ஃபேக்கல்டிஸ் எல்லாமே ரெடியாக இருக்கும். கீழே கொடுத்துருக்க கட் ஆஃப் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கான கட் ஆஃப் வீடியோ இன்னைக்கு ஈவினிங் ஆர் பை டுமாரோ மார்னிங்குள்ள நம்மளோட சேனலில் உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ கண்டினியூவாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஆடனம் வந்தது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ, வேலை கிடைச்சா இதை விட அதிகமாக சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நான் நம்ம ஆஸ்பிரன்ஸுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, அதாவது கையில் கிடைக்கிற வரைக்கும் எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. நீங்கள் சீட்டில் போய் உட்கார்றதுக்கு நாள் வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, இன்னைக்கு காலையில் போய் உட்காடுறீங்க அப்படின்னா இன்னைக்கு நாள் நைட் வரைக்கும் நீங்கள் ப்ரிப்பரேஷனில் இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல இன்ஜினியருக்கு அழகு. ஓகே, இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சிவில் வேகன்சி மட்டும் தான் வந்திருக்கு. ஸோ அதனால அதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அதர் டிபார்ட்மெண்ட் வேகன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக ஆகும். மற்ற டிபார்ட்மெண்ட்டும் கவலைப்படாதீங்க. இங்கே ஏஇ சிவில் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக ஆகும். மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆகும்போது அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கான வீடியோ வந்து உங்களை வந்து சேரும்பா. ஓகே, சிவிலில் இன்னும் கொஞ்சம் அதிகமாகுமான்னு கேட்டால் நம்புகிறோம், அதிகமாகும்னு நம்புகிறோம். எல்லாருமே அந்த நம்பிக்கையில் இருப்போம். ஏன்னா இந்த ஆடனம் நான் சொல்லியிருந்தேன் வரும், நம்ம நம்பிக்கையாக இருக்கலான்னு. ஸோ அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ ஃப்யூச்சர்லேயும் இன்னும் கொஞ்சம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு நல்லா பண்ணியிருக்கேன் எல்லாமே. இந்த ஒரு எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் பண்ணி உள்ளே போயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ வேலை கிடச்சிரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு இருங்க. ஸோ இன்கேஸ் இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய அகாடமி நம்பர் உங்களுக்கு வெப்சைட்டில் இருக்கும். ஸ்பார்க்ஸ் அகாடமி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டில் வரும். அதில் உள்ள டீட்டெயில்ஸ் எடுத்து நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னா நேரில் வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய அகாடமி நம்பர் கீழே எழுதுகிறேன். 8190879379. ஓகேங்களா? இந்த நம்பருக்கு எந்த டவுட் எதுனாலும் காண்டாக்ட் பண்ணுங்க. நம்மளோட ஃபேக்கல்ட்டி உங்களை கைட் பண்ண ரெடியாக இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோக்கு கீழே அகைன் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் கட் ஆஃப் ஃபார்ம் கொடுக்குறேன். உங்களுடைய மார்க்ஸை அகைன் நீங்கள் முன்னாடி ஃபில் பண்ணல அப்படின்னா இதில் ஃபில் பண்ணிடுங்க. ஸோ இந்த ஆண்டனம் ஆனதை பொறுத்து, வேக்கன்சி நமக்கு இன்க்ரீஸ் ஆனதை பொறுத்து நம்ம கட் ஆஃப் எவ்வளோ குறையும். வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனால் கட் ஆஃப் குறையும்ப்பா. எவ்வளோ குறையும், எந்த அளவுக்கு ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நீங்கள் போடுற உங்களோட வேல்யூபிள் ஸ்கோரை வச்சு நாம் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லுவோம். ஸோ ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். பாய்.